காருக்கு குடிமி இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. நாகூர் கிளம்புறோம். ஹாய் காமி. இதுதான் என்னோட பிரதர். ஸோ பேக் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பெற்ற தாய் எங்க அம்மாவும் வராங்க நாகூருக்கு. ஸோ ஃபேமிலியோட நாகூர் கிளம்புறோம். மிஸ்ஸஸ் கான் ஹாய் காமிங்க. பாபி ஹாய் காமிங்க. ஃபர்ஸ்ட் vlog நாகூர் போகிறோம். வாங்க போகலாம். எல்லாரும் ஏறியாச்சு வண்டியில். என்னதான் இருந்தாலும் டிரைவிங் அப்ப அவர் பாட்டு கேட்டு போனாவே தனி சுகம்தான். யார் பாட்டு? வேணாம், காப்பிரைட்ஸ் வந்துடும். இப்படியே போவோம். பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் பாதி தூரம் தான் இருக்கு. 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. டீ குடிக்க நிப்பாட்டியிருக்கோம். வாங்க டீ குடிக்கலாம் நீங்களும். ஸோ ஃபேமிலி இங்கே தான் டீ குடிக்க வந்திருக்கோம் நம்ம. ஓ இங்கே இருக்காங்க எல்லாருமே. வாங்க டீ குடிக்கலாம். பிஸ்கெட் இருக்கு. தோ பிஸ்கெட்டு. ஆ ஒரு காப்பி, ஒரு லெமன் டீ, ஆ ஒரு பால், ஆ அப்புறம் பிஸ்கட் கேட்குறேன். டீ நல்லா இருக்கீங்க. எப்போவுமே ஃபேமிலி ட்ரிப் வந்தால் அப்பாக்கள் எல்லாம் இப்படி தான் எங்கேயோ இருப்பாங்க. நாம் இங்கே இருக்கிறோம். நாங்கள் தனியாக இருப்போம், அவர் தனியாக இருப்பார். அவர் தனியாக ஒரு உலகத்தில் இருப்பார். டீ ஆத்துறதை பார்க்குறதே தனி சுகம்னால ஒரு வழியாக டீ குடிச்சு கிளம்பியாச்சு. ஜி ஆமாம், இது என்ன ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம்? இது வந்து ஆத்தூர் ரூட்டு. ஆக்சுவலாக சேலம்லேருந்து நாகூர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூட்டில் போகலாம். ஆத்தூர், வேப்பூர், சிதம்பரம், காரைக்கால், நாகூர் இப்படியும் போகலாம். இன்னொன்று வந்து திருச்சி வழியாக போகும். அது வந்து நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வழியாகவும் போகலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைவே தான். இங்கே ஃபுல்லாக 2-வே லேன்ஸாக இருக்குது. அரௌண்ட் 150 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னதான் பெரிய பஸ் புக் பண்ணிட்டு வந்தாலும் மக்காச்சோளம் மாதிரி ஒட்டிக்கிட்டு உட்காந்தா தான் நல்லா இருக்கு. மக்காச்சோளம் போல நாங்கள் ஒட்டி வரோம். 11 o'clock ஆயிடுச்சு. இன்னும் லஞ்ச் கூட சாப்பிடல. ஸோ ரெண்டும் சேர்த்து பிரஞ்ச் சாப்பிட்லான்னு இருக்கோம். இன்னும் எப்படி ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? 100 இருக்கும். 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வாங்க போகலாம். ஜி என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்கோம்? லஞ்ச் எல்லாம் இல்லை, அதான் கட்டி கொண்டு வந்தாச்சு. அதான் போய் சாப்பிடணும். இங்கேயுமா? ஆமாம். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அவ்வளோதான். சப்பாத்தி, லெமன் ரைஸ். லெமன் ரைஸா? சிக்கன் கிரேவி இருக்கு. போதும் இல்லை போ. எங்கேயும் ஹோட்டலில் இல்லை போல, அவங்களே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். சேவ் பண்ணுறேன். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, டைம் வேறு ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணலை. சரி அதுக்காக சரி ஹைட்ரேட் பண்ணலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறோம். லெமன் ஃப்ரெஷ் ஜூஸ் எனக்கு கிடைக்கல, அதனால் லெமன் சோடா நல்லா தான் இருக்குது. நிகாவோ குட். ஸோ இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட். ஆல்ரெடி நிஸ் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பதிலாக பிரஞ்சு சாப்பிட போகிறோம். நியூ கொள்ளிடம்ல இருக்கோம். இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நாகூர் போகிறதுக்கு. பார்க்குறீங்க இப்போ தான் எங்கள் வீடியோவை நியூவாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நாகூர் போகலாம் வாங்க, நல்லாயிருக்கும். கார் குடிமி வச்சுருக்காங்க எங்கே பார்த்தீங்களா? நாகூர் வந்தாவே அங்கே ஃபேமஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெப்பக்குளம். நிறையா பேர் இங்கே மொட்டை அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. உன் பேர் என்ன? என்ன தெரியுமா? யூடியூப்ல பார்த்துருக்கியா? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய்.
நம்ம ஃபாலோவர் ஒருத்தர், குட்டி ஃபாலோவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டே டியூன் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக ரூம்ஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 2 ஹோட்டலில் கிடச்சிருக்கு. நாகூரில் இவ்வளோ டிமாண்டாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பொங்கல் அன்னைக்கு மட்டும் நாகூர் பக்கமே வராதுங்க. ரொம்ப டிமாண்டாக இருக்குது ரூம்ஸ்லாம். எப்போ வந்தோம்? 12 o'clock வந்தோமா? 12 o'clock வந்து 4 o'clock ஆகுது. நாங்கள் இப்போ தான் லஞ்சும் சாப்பிட்றோம். இப்போ தான் எங்களுக்கு ரூமும் கிடச்சிது. டோட்டலாக ஒரு 15 ஹோட்டல் போயிருப்போமா? ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இங்கே நிறையா பேரை நாங்கள் மீட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் மீட் பண்ணது. ஸோ நிறையா பேர் இங்கே வந்து செல்ஃபிஸ்லாம் கேட்டாங்க. பாரு அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்ஃபி எடுத்ததுக்கு. எங்களை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து செல்ஃபி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டைப் நாகூர் வரப்போ. இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. ஸோ ஃபைனலி ரூம் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் இன்னொரு ரூம். இன்னொரு ஹோட்டலில் எங்களுக்கு மட்டும். டைம் இப்போ 6 ஆயிடுச்சு. வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு தர்கா இருக்குது. இந்த தர்காவோட ஹிஸ்ட்ரியை வீடியோ எண்ணில் டீட்டெயில்டாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. பொங்கல் அதுவுமா செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இங்க பாரு பார்க் கட்டியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்ப இந்த பார்க் இல்ல தானே? இல்லை ரினோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது டிசம்பரில் தான் ரினோவேட் பண்ணாங்கன்னு நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். அப்படியா? ஆமாம் ஆமாம். நல்ல க்ரௌட் இருக்குப்பா. நல்லாவும் இருக்கு, நீட்டா இருக்கு. ஆனால் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாகூர்னாவே நாகூர் ஹனீஃபா தான். நாகூர் ஹனீஃபாவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்ட். நாகூர் ஹனீஃபா சாங்னாலே இறைவனிடம் கையேந்துங்கள் சாங் தான். நாகூர் ஹனீஃபாவோட 100ஆண்டு நினைவு பூங்காவை இந்த பார்க்க கட்டியிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாத்தியா நிறைய கிட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல. நல்ல க்ரௌடாகவும் இருக்கு. பட் க்ளீனாக வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆமா தானே. இது ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப இருந்துச்சு, அது ஃபுல்லாக ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் இந்த டைம் நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாப்பா, நிறைய குட்டி பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எல்லாரும் நாகூர் வந்தீங்கன்னா இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்பயும் ஒரு 1 year டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அதுக்குள்ளே இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சுல்ல. ஆமா, ரெஸ்ட்டுக்கு நிறைய உட்காரலாம் இடத்துல. இதுதான் நாகூர் பீச்சு. ஆக்சுவலாக பார்க்கு எல்லாம் மெயின்டைன் பண்ண மாதிரி இன்னும் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டராக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். க்ளீன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நல்ல அலை. பொங்கல் லீவு ஹாலிடேஸுன்றதுனால நல்லா கூட்டம். இப்போது நாங்களும் வந்து கடலில் போய் அப்படியே கால் நனைச்சிட்டு, இதுக்கு மேலே குளிக்கலாம் முடியாது. ஸோ கால் நனைச்சிட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க குளிக்க. ஆமாம், ஈவினிங் ஆயிடுச்சுல, அதனால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட்டு கால் மட்டும் நனைச்சிட்டு அப்படியே போய் தர்காக்கு போயிட்டு அதுக்கு மேலே மெயின் தர்கா போக போகிறோம். இதுதான் நாகூர் பீச் பக்கத்தில் இருக்க இன்னொரு தர்கா. நாகூர் தர்காவுக்கு வரவங்க கன்ஃபார்மாக எங்கேயும் வந்து விசிட் பண்ணுவாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்கே தான் சையத் ஷாவுல் ஹமீத் அவர்கள் வந்து 40 நாள் சில்லா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது.
டைம் 7 ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக மண்ணாயிடுச்சா, ஸோ க்ளீன் ஆகிட்டு அப்புறம் தர்காவுக்கு போக வேண்டியது தான். வாங்க போகலாம்.